இந்த வாட்டி பாரிஸ் போகும்போது கொஞ்சம் போட்டாலே இந்த தரையில் அப்படி ஒட்டி அந்த மேட்டையும் மஞ்சள் வந்து வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விலாக். ஆக்சுவலி விலாக்ஸ் எடுப்பேன். பொங்கல் அன்னைக்கு கூட வீடியோஸ் எடுத்திருந்தேன். பாதி எடிட் பண்ணும்போதே டயர்ட் ஆகிடுவேன். அப்புறம் அதை அப்லோடே பண்ணுறதில்ல. இது வந்து நேற்று வெள்ளிக்கிழமைக்காக வியாழக்கிழமையிலேருந்தே என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை எப்போவுமே பூஜை இருக்குது, நம்ம கும்பிட்றோன்னா நார்மல் டேஸ்லேயுமே நம்ம வியாழக்கிழமை க்ளீன் பண்ணுவோம். வெள்ளிக்கிழமை வந்து தை வெள்ளி 3வது வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்போது நாங்கள் சாமி கும்பிட வேண்டியது. அப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்ததால் சரி நம்ம தை மாதம் கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த தை மாதம் 3வது வெள்ளிக்கிழமை நான் சாமி கும்பிடணும். அதுக்காக வியாழக்கிழமை காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாம்பார், அப்புறம் வதக்கின சின்ன வெங்காயம் போட்டு வதக்கின சட்னியும், அப்புறம் சாம்பார், தோசை அதெல்லாம் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கிச்சன் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன கிச்சன் தான் இது வரைக்கும் நான் இருந்ததை விட. ஸோ இதில் எனக்கு எப்படின்னா கொஞ்சம் இடிச்சிக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எந்த ஒரு வீடுமே நான் ரொம்ப வென்டிலேஷன் இருந்து பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு. இது வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் போதும். பட் நம்மளுக்கு எப்போயுமே சமைக்கிறதும் பெரிய கை, நம்ம இடமும் பெருசாக இருக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறோம்ல. அதனால் சரி கிச்சன் கவுண்டர் டாப்பை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நகர்த்தி எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்டேன். இங்கே எண்ணெய் படக்கூடாதுன்னு இந்த மாதிரி எப்போயுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அப்பப்போ மாற்றிடுவேன். இந்த மாதிரி பேப்பரை கீழே வச்சுட்டு போட்டோன்னா நம்ம இந்த இடம் ரொம்ப பிசுக்கு இல்லாமல் இருக்கும். அப்படியே தூக்கி போட்டு அடுத்தது ஒரு பேப்பர். அதே போல் இந்த எண்ணெய் கேன்லேயும் இந்த மாதிரி எண்ணெய் வைக்கிற இதுலேயும் இதே மாதிரி வச்சுருவேன். க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணதுமே டிவியில் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே தான் வேலை செஞ்சேன். அதனால தான் அப்பப்போ வீடியோஸில் மியூட் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஒரு சில வீடியோஸில் அப்படியே பேசிடுச்சு. எனக்கு எப்படி ஈஸியாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிறது. இந்த வாட்டி பாரிஸ் போகும்போது கொஞ்சம் வீட்டுக்கு ப்ரொவிஷன்ஸும், அதாவது எண்ணெய், நெய் அதெல்லாம் கூட வாங்கணும்னு நினச்சேன். இது கிரியன் கோன்ற ஒரு கடையில் நெய் பார்த்தா கூட்டமாக இருந்தது. சரி நெய் மட்டும் விற்கிறாங்க போல், அந்த நெய்க்காக தான் கூட்டம்னு நினச்சேன். அங்கே நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பசு நெய் அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. சரி நம்மளும் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த கடையில் ரேட் பில் எங்கேன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து நல்லெண்ணெய் வந்து 385 போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு பில் அமௌண்ட்டில். ஆனால் இதில் 420 ரூபான்னு இருக்குது. அங்கே கூட்டமாக இருந்தாங்க. கேட்டேன் அவங்கக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா பசு நெய் 1/2 கிலோ, அப்புறம் நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய். நான் இதில் எடுத்து வைக்கிறதுக்கு முந்தையே காட்டியிருக்கணும். இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய்ன்னு கொடுத்தாங்க. நான் அந்த கடையில் வாங்கினது இல்லை. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது. எங்கன்னா ஆடியப்பா நாயக்கா ஸ்ட்ரீட் அதில் வந்து கிரியன் கோன்ற கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி அங்கே ப்ராடக்ட் நல்லா இருக்குது போல இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், இது பாருங்கள் பசு நெய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது நமக்கு கொடுத்த ரேட்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. பில்லை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் மொத்தமாக வந்து எவ்வளோன்னா 3 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயிலு, நல்லெண்ணெயும் 3 வாங்கினேன்னா 2 வாங்கினேன்னா எனக்கு ஞாபகம் இல்லையே, 2ன்னு நினைக்கிறேன், தெரில. அப்புறம் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து 2070 வந்தது. எண்ணெய்ங்க மட்டும் அப்புறம் வாங்கினேன். அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இன்னொரு கடையில் இந்த எங்கள் வீட்டில் தான் பட்டை கிராம்பெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகும். அதே போல் எனக்கு மஞ்சள் மட்டும் நான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அதே போல் மஞ்சள் இருந்தால் நல்லா பெருசாக தரமாக கிடச்சா எங்கேயா இருந்தாலும் கிடச்சதுன்னு வாங்கிடுவேன். அது ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 100 கிராம் நினைக்கிறேன், 50 ரூபாயோ 60 ரூபாயோ இந்த பட்டை. அதே மாதிரி கிராம்பு, இது என்னது கல்பாசி, இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சரி எடுத்து வைக்கும்போது அப்படியே ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக நான் வ்ளாக்ஸே போடுறதில்ல. ஸோ அதனால தான் சரி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும் தான். சரி வீட்டுக்கு பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த மாதிரி கிரியன் கோன்ற அந்த கடையில் எண்ணெய், நெய் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நெய் இன்னும் நான் பிரிக்கலை. ஏன்னா நெய் பாருங்கள், இது டிமார்ட்டில் வாங்கினதே இன்னும் இது இருக்குது. ஸோ அதனால் சரி அங்கே இருக்கோமே அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நெய் வாங்க தான் போனேன். சரி எப்படி இருந்தாலும் நல்லெண்ணெய், நெய்யெல்லாம் இது தேங்காய் எண்ணெயெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மஞ்சள் வந்து 1/2 கிலோ 130 ரூபாயாம், பட்டை 150 ரூபா.
இது லவங்கம் 50-60 ரூபா, கல்பாசி 30 கிராம் கொடுத்துருக்காங்களோ. ஓ, அது 40 ரூபா. மொத்தமாக 280 ரூபா. ஹோல்சம் கரம் மசாலா. சரி, ஒரு வழியாக இந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டிருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக துடைக்கணும். இன்றைக்கி எல்லாத்தையும் இறக்கிட்டு க்ளீன் பண்ணேன். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஹாப்பியாக கீழே மாப் போடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாமே எடுத்து கொஞ்சம் இந்த தீர்ந்து போன பாட்டில் எல்லாம் அப்பப்போவே கழுவிடுவோம். அடுத்தது அதிலே கொட்டணுன்னா கூட ஒரு வாட்டி கழுவி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு திரும்ப கொட்டுறது பழக்கம். எந்த மாவு தீர்ந்தாலும் ஒரு வாட்டி 1 கிலோ அந்த மாவு தீருதுன்னா அந்த டப்பாவை கழுவிடுவேன். மொத்தமாலாம் கழுவுறதில்ல. அப்போ தீருதா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு திரும்ப புது பாக்கெட்டை பிரித்து கொட்டுவேன் அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சரி, கீழே மாப் போடலான்னா ஒரு மேட் ஒன்று, இந்த மேட் அனுபவம் இருக்கா? நான் மேட் வெளியில் தூக்கி போட்டிருக்கேன், காட்டுறேன். அந்த மேட் இந்த வழுக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மேட்டு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்போ எடுக்கும்போது தான் தெரிஞ்சது. முதவே வாசலில் கொஞ்ச நாள் போட்டு இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டே பழக்கிட்டோம், அதில் இருந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு எடுத்து கிச்சனில் நமக்கு போடலான்ட்டு போட்டேன். இன்னும் துடைக்கலை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக துடைச்சி எடுக்கணும். இப்போது இந்த இடமே அசிங்கமாக போயிடுச்சு அந்த மேட்டால். யாராவது அந்த மேட் வாங்குறீங்கன்னா யோசிச்சுட்டு வாங்குங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தண்ணியில் இது யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அது வாங்குகிறோமே. அப்படி இருந்தும் இது மாதிரி ஸ்டிக்காகிறது அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக எனக்கு தெரியல. எப்படி ஒட்டிருச்சின்னு பாருங்கள். இப்போ இங்கே துடைக்கணும். இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே துடைச்சிட்டு இந்த வெளியில் இந்த டோர் எல்லாமே துடைச்சிட்டு சரி கீழே மாப் போடலாம் கூட்டிட்டுன்ட்டு பார்த்தேன். அந்த மேட்டை எடுக்கும்போது எடுக்கவே முடியல, அப்படியே ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஒரே நாளில் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். இடமே வேஸ்ட் ஆகிடுச்சு அந்த மேட்டால். அந்த மேட்டையும் நான் காட்டுறேன். அந்த மேட்டையும் காட்டுறேன் நான். இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி ஹாப்பி ஆகிட்டு எண்டிங் இப்படி ஆகிடுச்சு. வாட் டு டூ? சரி பார்க்கலாம். அந்த மேட்டு காட்டுறேன். ஏதோ இந்த மேட்டு தான் எடுத்து வெளியிலே போட்டுட்டு கிச்சனில் போட்டிருந்தேன். இது மாதிரி ஸ்டிக் ஆகிறதுக்காக சும்மா தார் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. அது அப்படியே அந்த ஃப்ளோரில் ஒட்டிக்கிச்சு. யோசிச்சுட்டு வாங்குங்க, யாராவது வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா. எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஈரோன்ட்டில் இது கீழே போட்டாலே இந்த தரையில் அப்படி ஒட்டிக்கிட்டிங்க பாருங்கள். இந்த கருப்பெல்லாம் பேந்து வந்துருச்சு. எனக்கு என்னமோ இது வேஸ்ட்டுன்னு தோணுது. சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினது. தொடச்சி போகலை, கொஞ்சம் தான் போயிருக்கு. அது வேறு ஏதோ பண்ணி அதை க்ளீன் பண்ணணும். பின்னாடி டிவியில் பாட்டு போட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருந்தேன். காப்பிரைட்ஸ் வந்துருமேன்ட்டு தான் அதை மியூட் போட்டேன். இப்போ சின்ன பாட்டுக்கு ஒரு ஷார்ட் இருக்குது, அதுக்கு கூட காப்பிரைட்ஸ் வருமானு தெரியல, பார்த்துக்கலாம். விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் கேட்டுக்கிட்டே தான் வேலை செஞ்சேன். எனக்கு என்னமோ பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் அமைதியாக இருக்கிறதும் பிடிக்குது. ஒரு வழியாக கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. பட் அந்த மேட்டால் தரையை ரொம்ப வேஸ்ட் பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ஸ்ட்ரெயின் எடுக்க வேண்டியிருக்கும். உண்மையாகவே அந்த மேட்டை வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என் பையனுக்கு பாஸ்தாவா இது கொட்டு போரட்ட மாதிரி. இந்த இதை ஓப்பன் பண்ண சித்தமா ஸ்க்ரீனாவது லைட்டே இருக்க மாட்டேங்குது இங்கே. நல்லா இருக்கோ என்னமோ. நான் இப்போ தான் பாரு. வியாழக்கிழமை சாயங்காலம் தான் இது. ஸ்கூல் விட்டு வந்ததுமே பசிக்குதுமான்னு கேட்டான், பாஸ்தா வேணும்னு கேட்டான். ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான். அது வேக வச்சுட்டு சும்மா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் போட்டுட்டு கொஞ்சம் காரமும் சேர்த்துட்டு கேப்சிகம் இருந்ததையும் கட் பண்ணி போட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரமாக செஞ்சுட்டேன். ஆனால் நானும் தம்பி சாப்பிட்டு தீர்த்துட்டோம். நல்லா இருந்தது. ஓகே, ஆக்சுவலி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 வீடியோவையும் சேர்த்து எடிட் பண்ணி தான் இப்போ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தேன். இது வரைக்குமே 9 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போயிருக்கு. சரி பரவாயில்ல. இதுக்கப்புறம் இந்த ஃப்ரைடே விலாக் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோஸை நான் நாளைக்கு வேணால் எடிட் பண்ணி போடுறேன். இதுவே ஃப்ரைடே மார்னிங் கோலம் போட்டது தான். இன்றைக்கி வியாழக்கிழமை வரைக்கும் இருந்த விலாக்ஸும் கொஞ்சம் நான் ஷாப்பிங் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கும் ஒரு விலாக் இனிமேல் இப்படியாவது கட் பண்ணி போடுறேன். பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் கூட இருக்குது. அதை வேணால் சும்மா எடிட் பண்ணி இன்னொரு நாள் அதையும் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு விலாக்ஸும் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ வரைக்கும் வியாழக்கிழமையோட தான் போட்டிருக்கேன். இது வெள்ளிக்கிழமை மார்னிங் கோலம் போட்ட வரைக்கும். மீதி வீடியோஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. எப்பயும் போல தான் உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அதே போல் கோல்ட் கவரிங் ஜுவல்ஸ் வந்து என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் வாங்க. தேங்க்யூ.